வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன். இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 5ஆம் தேதி. இன்றைக்கு இன்னொரு வீடியோ ஒன்று போடணும். ஸோ போடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறாங்க யோசிப்பீங்கன்னா என்ன இந்த வீடியோவில் இவர் உள்ள விரட்டுக்கிறதுக்கு வச்சு கொண்டுக்காரு இங்கே கொழும்புல பாவக்கட். ஸோ இன்றைய ஃபுல்லாக பாவக்கட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழியுமே இருக்கு. ஃபோனை கொண்டு போய் காருக்குள்ள அடிச்சு ஒரு 20% சார்ஜ் எடுத்து கொண்டு வந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு கொண்டிருக்கேன் என்றால் கன பேர் எதிர்பார்த்து கொண்டு போய் வீடியோ காணையில டாக்டர் இங்கே உல்லாசம் நோய்க்கு போயிட்டே. ஸோ சில பம்பளான விடயங்கள் கதைங்கிறது கொஞ்சம் ஆழமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பம்பளான விஷயம் என்று சொல்லி பம்பல் இல்லை, ஒரு சில விடயம் என்னண்டா அந்த பார் சம்பந்தமான ஒரு கதை உண்டு. சரிதானே? நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். டான் ஒளியில ஒரு அண்ணாவினுடைய கதை உண்டு, ஒரு துண்டை கட் பண்ணி போட்டுருக்காங்க. சரிதானே? ஒரு சின்ன துண்டை மட்டும் கட் பண்ணி அண்ணாவிட்ட கதை. யாழ்ப்பாணத்துல 600 பார் இருக்கு. 10க்கு ஆஸ்பத்திரிக்கு முன்னால இருக்க ஒரு பார். ஓபிடியோட தடைக்கு விழுந்தா பார் இருக்கு. இப்ப இது எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு வளமை. குடிச்சே துளைங்கோண்ட மாதிரி தான் அங்க நடக்குது. இப்ப கிளிநொச்சியில பாரே இல்லாத ஒரு பிரதேசம் நீங்க சொன்ன பார் வந்துச்சு. இப்ப ஏன் என்று சொன்னா இது ஒட்டுமொத்தமா தமிழ் ஜனத்தை அழிக்கிறதுல எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் மேல்தான். இப்ப கள்ளச்சாராயத்தை கொண்டு வர நீங்க கள்ளச்சாரத்தை குறைக்கணும்டா கள்ளச்சாரத்தை போய் தவறனே கொண்டாங்க முன்னுக்கு. அது எங்கட நாட்டின் உற்பத்தி தானே, அதை கொண்டுலாம் தானே. அது கொண்டு வந்தால் ஊர்வலம் வெப்பம். இன்றைக்கு இனிவில்ல ஒரு இடத்துல பார் ஒன்று கிடக்கு. செட்டியா கஷ்டப்படுது அந்த ஜனம். பார் எடுக்கிறதுக்கு எவருமே முன்னிலைக்கு வரையில. அது சம்பந்தமான சகலதும் கொடுத்தும் இன்ற வரைக்கும் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறேன். நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் மட்டும்தான் அது சம்பந்தமா ஒரு தீர்மானம் மாதிரி எடுத்து கிடக்கு. அத நடுவுல வீடு கிடக்கு, 2 கரையிலும் வீடு கிடக்கு, நடுவுல பார் இருக்கு. எங்க இருக்கும் அப்படி? பக்கத்து பள்ளிக்கூடம் போற புள்ளி இருக்கு, முன்னே சமுத்தி ஆபீஸ் இருக்கு, ஆனா பார் இருக்கு. எடுக்கிறாங்களே இல்லையே, ஏன் அதுக்கு அப்படி இருக்கணும்? எங்கட இப்ப இந்த அரசியல், இந்த அரசாங்கமோ இந்த போலீஸோ எல்லாருமே சேர்ந்துதான் அதை நடைமுறை கொண்டு வராங்க. அதை எடுக்கிறீங்க இல்லை போட்டுருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அண்ணா ஒரு ஆள் என்னென்றால் உலகத்திலேயே இலங்கையிலேயே வைத்தியசாலைக்கு நேர முன்னால பார் இருக்கிற ஒரே ஒரு இடம் யாழ்ப்பாணம் தான். யாழ்ப்பாணிஸ் என்று படகு விளமா வட்டி வட்டியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. யாழ்ப்பாணிஸ் இப்படி கேவலமான ஆக்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில ஓபிடிக்கு நேர முன்னால கிடக்குது பார். யார் கொடுத்துருப்பினும் நினைக்கிறேன். இந்த டக்ல செய்யாண்ட காலத்துல குடுபட்ட பாருன்னு சொல்றது பையன் எனக்கு தெரியாது. சரிதானே? ஸோ இது என்னடா மதுரைக்கு வந்த சோதனை என்று போட்டு நான் அந்த வீடியோக்குள்ள பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னா உங்களுக்கு முறுக்கா போட்டு காட்டத்தானே வேணும். ஸோ இதுதான் அந்த வீடியோ. சரி, வீடியோ பார்த்துருந்தேன். கதை என்ன கதை? உண்மை கதை. அது உண்மை கதை என்னென்றால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்னால நேர முன்னால பார் இருந்தா என்னுடைய யாழ்ப்பாணம் உருப்படும். பஸ் ஸ்டாண்ட் கிடக்குற கிட அப்படி. அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போங்கடாண்டா போயில, முத்தவாளிக்கு போங்கடா போயில, அந்த இதுக்கு போறேன் இதுக்கு கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போங்கடாண்டா போயில, அந்த புல்லு குளத்துக்கு பக்கத்துல இருக்கிறது போவே மாட்டாங்க. அது வேற பிரச்சனை. சரிதானே? ஸோ இப்ப என்ன பிரச்சனை என்னன்னா இந்த பார் தான் ஒரு பெரிய பிரச்சனை. அரசாங்கத்துக்கு ஒரு தம்பியோட நல்ல ஒரு கணக்கு ஒன்று எழுதி இருந்தாங்க. அந்த கணக்கு ஒருக்கா பாருங்க. ஒரு நாளைக்கு 5 லட்சம் வருமானப்படி, ஒரு நாளைக்கு 5 லட்சம் வருமானம் பார்ல சும்மா ஒரு பேச்சு இல்ல. அது நான் 5 லட்சம் வருமானம் சேல வருமானம் 5 லட்சம் வருமானம் சொல்லேதான் அது சொல்ல வரும். போத்திலுக்கு பெரிய போத்திலுக்கு இல்லாம 2,000 ரூபா இல்லாம தான் வருமானம் நினைக்கிறேன். சரி, ஸோ 5 லட்சம் வருமானப்படி ஒரு நாளைக்கு அதுல 1 கிலோமீட்டர் வைப்பேன் 600 பார் அண்ட மொத்தம் எவ்வளவு வருமானம் அரசாங்கத்துக்கு பாருக்கு? சரி சரி அது எத்தனோளுக்கு அடிக்கிற டாக்ஸோட பாக்கிக்கல 5 லட்சம் வரும். சரிதானே? அரசாங்கத்து கோடிக்கணக்கான லாபம் பார் இந்த பார்ல. சோ எந்த ஜனாதிபதிட்ட போய் ஐயா பார் தாங்கோண்ட குடுப்பானுகள். ஏன்? அவனுக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும். அதாவது முடிஞ்ச வரைக்கும் சாராயங்களை விற்கணும், எத்தனோல விற்க வேணும். அப்பதான் எதனோட இறக்குமதி செய்து அதை வித்தாத்தான் அவங்க சனத்திட்ட இருந்து காசை புடுங்கலாம். அது வடிவா விளையாண்டு. சோ ஒரு வைத்தியருக்கு சரி வராது. நான் வைத்தியரா கதைக்கல, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் என்னத்தை பற்றி கேட்கணும்? நானும் பார கூட்டுறதுதான் கேட்கணும். நல்லா பார கூட்டுங்கடா அதுதான் கேட்கணும். ஏன் அப்படி சொல்றேன்? அப்பதான் அரசாங்கத்துக்கு நல்லா காசு வரும். இப்ப அண்மையில ஒரு முடிவு ஒன்றுல ரஜீவன்கிட்ட கேட்கிறேன் நான்,
வேலண்ணையில நடக்கிற ஒரு பிரச்சனையில அதுலயே பார்லைய வேண்டி வாசலையே வச்சு குடிச்சு போட்டு அதுலயே படுத்து கிடக்குறாங்க. சோ அந்த பார் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம்னு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல முடிவெடுப்போம்னு சொல்ல ரஜினி சொல்றாரு அப்படி முடிவெடுக்கிறாரு. ஏன்னா வடிவ விளையும் கொடுங்க, அவர் அரசாங்கத்துக்காரன், அவர் காசு அரசாங்கத்துக்கு வேண்டி கொடுத்தான் சாகுறது யாரதால நம்மடாகலாம் அதாவது சாகுறது எங்கட சங்கம் தான் அதாவது. அதனாலதான் என்ன பைத்தியக்காரங்களோட சொல்றாங்க தெரியல. நான் வந்தா அரசாங்கத்துக்கு வருமானம் வந்தாலும் பரவாயில்லன்னு பாரம் மூடுவேன். ஏன் பாரம் மூடினா தான் அந்த சமூகத்துல இருக்கவும் படிப்பான். நீ வேணுமாட்டா ஹோட்டல்ல போய் வேண்டி குடி. ஹோட்டல்ல டூரிசத்தை நிப்பாட்டே தானே. வெளிநாட்டுக்காரன் வெள்ளக்காரன் சிங்களவன் வந்து அங்காளு குடிக்கணும் தமிழ் ஏரியாவில். சோ டூரிசத்தை ப்ரமோட் பண்ணணும், கடையில விற்கிறத நிப்பாட்டுவோம் சொன்னா கேட்கிறாங்களா? சோ நான் நினைச்சேன் மாகாண சபை ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து ஏன் இந்த பார்கள் இல்லாத நிப்பாட்டில அல்லது பார் லைசன்ஸ் தூக்கிட்டு ஓடி போய் இங்க ஹோட்டல்ல வில்லாண்டு கொண்டு வரலாம். செய்யலாண்டு இல்லை, செய்யலாம். சட்டம் என்ன சொல்லுதுன்னு நான் பார்க்கணும். கொடுத்த லைசன்ஸை கேன்சல் பண்ணலாமா என்னன்றது எல்லாத்தையும் இனி அவங்க அடிப்படை மனித உரிமை முறை மனு அப்படி இப்படி அதெல்லாம் போவாங்க. இதுதான் சில மொட்டையங்கள் இருக்காங்களே யாழ்ப்பாணத்துல லோயரா, இந்த மொட்டையால் வெளிக்கிட்டு அங்க போய் கோர்ட் ஆஃப் அப்பீல ரிட்ட போடும். எங்களுக்கு மாநசபை முதலமைச்சருக்கு எதிராக பார் பெர்மிட் நிப்பாட்டுறாரு. அந்த பார் ஓடிக்கொண்டே இருக்கு. நாங்கள் தான் கள்ளன் மாதிரி கோர்ஸுக்கு இறங்கி விட்டுருவோம். அதான் எங்களுடைய சமூகத்தின் நிலைமை. சோ இந்த வீடியோவில் நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு தெளிவா வந்து தம்பி சொல்றான், தவறனையை கொடுங்கடா, பார நிப்பாட்டுங்கடா. நான் சொல்லுவேன் தவறனையும் கொடுக்க கூடாது, தவறனை கொடுக்க கூடாது. அது கிராமத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு. சோ கசிப்பு பிடிக்கலாம் நினைக்கிறீங்களா? நீங்களும் என்ன சேலஞ்ச் பண்றீங்க? நானும் வேற ஒரு கிறுக்கன். சோ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று எகைன்ஸ்ட். நான் முதலமைச்சரா வந்து ஒரு வருஷத்துக்கு இல்ல சரிதான் முழு கசிப்பும் நிப்பாட்டி காட்டுறேன், முழு கள்ள பாரம் நிப்பாட்டி காட்டுறேன், முழு பாரம் கள்ள பாரம் எடுத்து காட்டுறேன். மற்ற பாரலுக்கு எல்லாம் வழக்கு போடுறேன் நான். சரிதானே? இதை நாங்களா யோசிச்சு நிப்பாட்டாட்டி வாழ்க்கையில நிப்பாட்டவே எந்த ஒரு அரசியல்வாதியாவது உங்களுக்கு இந்த பொமிச தெரியணுமாங்க இல்லான நான் நீங்க தச்சு தவறி வேற யாருக்காவது ஓட் போட்டா எனக்கு தெரியாது. ஆனால் மாகாண சபையை தருவீங்களா இருந்தா சுகாதாரத்துறையில எனக்கு ஒருத்தர் படிப்பிக்க தேவையில்லை. படிப்பிக்கிற நாய்க்கு கால புத்தி எடுப்பேன். ஆனா கல்வித்துறையில எனக்கு கல்வித்துறை தெரியாட்டிலும் நான் படிச்ச MBBS டாக்டர் தான். ஆனால் நான் கட்டாயம் ஒரு நல்ல ஒரு ஆளை தான் கல்வித்துறையிலையும் சுகாதாரத்துறைக்குரிய அமைச்சரை ஏற்கனவே எடுத்தே விட்டாச்சு. ஒரு டாக்டரோட எடுத்தே விட்டேன் நாங்கள். சோ உங்களுக்கு நல்ல ஒரு டாக்டரோட நான் சுகாதார அமைச்சராக்கி தரலாம். ப்ராமிஸ். ஓட் விழும் நான் அமைச்சு தரலாம். கல்விக்கு தேர்றேன், ஒரு நல்ல ஒருத்தனை தேர்றேன். மேபி என்ன சொந்த அண்ணங்காரனும் கூட நான் கொண்ட கல்வி அமைச்சரா போடுறதுக்கு நான் தயங்க மாட்டேன். ஏனென்றால் அப்பதான் இங்க செம்மறி என்ன மயிர் விளையாடி வச்சிருக்கேன், வெடிவேலு முனக்கு மாத்துறேன் சொந்த அன்னைக்கு தான் சொல்லுறேன். அது 3வது அண்ணா அவன் A-level மடைக்கு தான் படிச்சவனே இல்லாது. சோ இன்னொரு அண்ணாவை அல்லது யாரோ மச்சான் சித்தப்பாண்டு நல்ல க்ளோஸ் ஆன ஒரு ஆளை தான் கல்விக்கு ராக்குவேன். சோ அல்லது வந்து நல்ல படிச்ச ஒரு ஆள் அல்லது என்ன சொல்றது கொஞ்சம் நல்ல டீசென்டா உண்மையா சமூகம் மாத்தோணும் நினைக்கிறவர்களால் தான் கல்விக்கு ராக்குவேன். மற்ற ரெண்டும் பார்ப்போம். இந்த மாதிரி நீங்க ஓட் போட்டு தாரீங்க என்ன தொடர்பாக நான் பார்ப்போம். ஆனால் ஒரு சின்ன ஆசைதான், இந்த மாகாண சபையில ஏதாவது ஒண்ணு செய்து போயிடலாம. சரி, அதைத்தான் அப்படியே விடுவோம் வைங்க. கிளிநொச்சியை பேரும்போ கிளிநொச்சியில உள்ளூராட்சி சபையை நீங்க போட்டு கொடுத்தீங்க தானே. எந்த பிரதேச சபை? இது வந்து கரைச்சி பிரதேச சபை நினைக்கிறேன். சரிதானே? அதாவது வந்து பரந்தன் வியாபார வணிகர்கள் சங்கத்துல இருந்து எனக்கு மாறி கோளுக்கு மேல கோல் டாக்டர் எங்கட பாத்ரூம் கிடக்குற கிடைய பேருங்க டாக்டர் பட்டு மோசமா இருக்கு. அவங்க வேளமாயுத நாங்கள் அடிக்கிற கூத்து கரைச்சி பிரதேச தவிசாடு அடிக்கிற கூத்து சொல்லி வேலையில கரைச்சி ஜேசியில நினைக்கிறேன். இவர் எனக்கு ஆண்டு 8 வரைக்கும் தமிழ் படிப்பிச்சவர் நினைக்கிறேன் ஜேசியில ஐயா. ஆனா அவருக்கு என்ன பிடிக்காது. ஏனென்றால் இவர் ஒரு முறை மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து இவர் கவிதை எல்லாம் எழுதுற பெரிய சிங்கி. நான் ஒரு கவிதை எழுதி போட்டேன்க்காக அது கொஞ்சம் ஆபாசமா இருந்துட்டேன்க்காண்டி கடைசியில ஒன்றை போட்டார். சோ மிஸ்டர் ஜேசிலனுக்கு எங்களை பிடிக்காத அவர் ஸ்ரீதரண்ட அதால எனக்கு அது பிரச்சனை இருக்கு. வசனம் சொன்னாதான் வழக்கு போடுவீர்கள். அதால எனக்கு பிரச்சனை இல்லை. நீதிபதி எனக்கு பேர் என்னடா இப்படி என்ன நான் சொல்லுவேன். அரிக்கன் சட்டியில
அரிகச்சட்டியில கல்லடிக்கிறது நீதிபதி அவர்கள். வேற வேற பம்பல் கதையெல்லாம் இருக்கு, வழக்கு நடக்கிறபடியா சொல்லலாம். அது சில வழக்குகள் நடக்க போகுது. சோ அந்த வழக்க தொடர்பாக கதைக்கிறார். சோ இது எப்படியோ இனிமே கதைக்கிறேன் முடிவு எடுத்துட்டேன். அது ஸ்ரீதரன் சரிதானே, சும்மா திருந்தில வாழ்க்கையில பச்சை கலர் ஷர்ட்டுக்கு சிவப்பு கலர் டைய கட்டி கொண்டு போறதுதாங்களால வாழ்க்கையில கரைச்சி பிரேசபையா இருக்கலாம், கரைச்சி பிரேச செயலாகமா இருக்கலாம். வாழ்க்கையில மாத்தேராது, வாழ்க்கையில மாத்தேராது. இவங்களுக்கு அந்த திங்கிங் ப்ராசஸ் இல்லடா. சொன்னா கேளுங்க, வெளிநாட்டுல வாழ்றவனுக்கு தெரியும். சுமார் சொல்றேன், NMSC நான் வந்து நிக்கல பார்த்தால் அடே அவன் எவ்வளவு சூப்பரா டஸ்ட்பினை கட்டி வச்சிருக்காங்க. நிலத்துக்கு கீழே கிண்டி கீழே டேங்க போட்டுட்டு மேல இப்படி ஒரு ரப்பருக்குள்ள இப்படி வெட்டி வெட்டி இருக்கும், உள்ளுக்கு கைய போட்டு வெளியே எழுத்தா வராது. என்னோட சூப்பர் மெதட். சோ எங்கண்டேல் வந்து என்ன செய்யும்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு கரைச்சி பெரிய சபை மாதிரியான இடங்கள்ல கொண்டு போய் ஒரு குப்பை தொட்டியை வச்சா அது பிறகு சுட்டி கட்டியிருக்கிற சங்கிலி அப்படியே போஸ்டோட இருக்கும், மிச்சம் முழுக்க வட்டின்னு போயிடுவாங்க இரும்பு. சோ அப்படியான இடத்துல ஜோதிச்சு மண்ணுகளை புதைச்சு கேமரா ஊட்டி அப்படித்தான் செய்யணும். இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல ஒரு பெரிய சூப்பர் கார்ல ஒருத்தர் பிஆர்டினை வந்து வீட்டுக்கு முன்னால் அடைஞ்சிட்டு போறேன். ஒரு புது வெள்ள கார்ல நம்பர் பிளேட் தெளிவில் என்ன போடுறது. இப்படித்தான் எங்களோட சமூகம் இருக்குது. சோ இதைத்தான் கதைக்க வேண்டி வந்து நான் என்றால் பெரந்தன் வியாபார நிலையம் வர்த்தக சங்கம் ஏரியா இருக்குதானே, பட்டு கேவலமா இருக்குது பாத்ரூம் டாய்லெட் எல்லாம். நீங்க நினைக்கிறீங்களே என்னடா வேளமாயுதம் வீட்டு காக்கூசும் இப்படித்தான் இருக்கு, ஜேசீலன் வீட்டு காக்கூஸ் இதை விட படுமோசமா தான் இருக்கு. சோ இவங்களால வாழ்க்கையில இதுல இப்ப நீங்க எல்லாம் எப்பயும் உங்களோட காக்கூஸ் இப்படி இருக்கும், எங்கட காக்கூஸ் வீட்டை நீட்டா தான் இருக்குது. பத்தாவது உள்ளுக்குள்ள பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். வேணும்னா ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், வீடியோ எடுத்து காட்டுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் நான் இதை சொல்றேன், உள்ளுக்குள்ள பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கோ மாடா, தொட்டா சுனைக்கிற பிளான்ஸ் இல்ல, தொட்டாலும் நான் எனக்கு அந்த பிளான்ஸ் தேவையெல்லாம் இல்லை. டே கற்பனை ஒண்ணாதீங்கடா, நார்மல் பிளான்ட் என்றால் தாவரம் வச்சிருக்கேன், தாவரம் வேணும்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சேலஞ்ச் பண்றவன யாரா ஒருத்தன் வேணும்னா கேள், நான் வீடியோ எடுத்து போடுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஏன் இதை சொல்றேன்டா, எங்கண்டாக்களை வாழ்க்கையில திருத்தல, வீட்டுக்கு வெளியில தான் கக்கூஸ். அது இதுல என்ன செய்யும் தெரியுமா, கக்கூசுக்கு செருப்பு இல்லாம நடந்து போயிட்டு அங்க போய் இருந்து போட்டு வீட்டை வரைக்குள்ள வந்து காலை தட்டி போட்டு வேற சாக்குல. சோ அந்த மாதிரி கேஸுகள், வேளமாயுதம் மாதிரி கேஸுகள் பிரேசபை எடுத்தா பிரேசபை இப்படித்தான் இருக்கும். இது புதுமை இல்லடா, இது சாதாரணம். இதை போய் போட்டோ எடுத்து படம் எடுத்து வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பி கொடுக்கும். அண்ணே கதை என்ன இது ஒரு கதை என்ன பாராளுமன்ற இருக்கு, பாராளுமன்ற கழிச்சா அவமானமாடா, மரியாதை இல்ல பாராளுமன்றத்துல இதெல்லாம் அதை கதைச்சா. ஸ்ரீதரன் வீட்டு காக்கூசே இப்படித்தான் இருக்கும், கற்பனை பண்ணி பேர். அது பிறகு என்னன்றா கிள்ளோச்சி திருத்துறது, நாங்கள் வாழ்க்கையில திருத்தேனாது. நீ அது சந்திரமார் வீட்டு காக்கூசா இருந்தாலும் சரி, ஸ்ரீதரன் கிளிநொச்சியில தயவு செஞ்சு படிச்சவன் வா, நான் கொண்டு உன்னை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கி விடுறேன், புண்ணியம் கிடைக்கும். பிரதான யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பிரிக்காம எத்தனையோ தரம் ட்ரை பண்ணான். அண்ணாண்ட தம்பியையும் மகனையும் போட்டு பார்த்துறான். அவனும் மொரட்டோ யூனிவர்சிட்டி பாஸ் அவுட், ஏதோ ஒரு கோர்ஸும் அவனையும் பாஸ் அவுட், அவனையும் போட்டு பார்த்துறான். போட்டு 5000-6000 தான் வந்தது. கிளிநொச்சி ஜனம் கொஞ்சம் ஜோசிங்க புராசா, எனக்கு இதுக்கு மேல சொல்ல தெரியல. ஆனால் இந்த கக்கூஸ் எல்லாம் இருக்கிற எல்லாமே அந்த போட்டோல போட்டுருக்கோம், பாத்துறீங்களா? இதுதான் கக்கூச பற்றி பேஸ்புக்ல போட்டா நாங்கள் ஐலாண்டுல ஃபர்ஸ்ட் வேற கொள்றா. டே நாதாரி, ஐலாண்ட்ல ஃபர்ஸ்டுக்கும் கக்கூசுக்கும் என்னடா சம்பந்தம்? ஒரு பொது மெலசல கூடத்தை ஒழுங்கா கட்டி வைக்க தெரியாத வேளமாயுதன் மாதிரியான பொட்டேனுகளுக்கு, வேளமாயுதன் மாதிரியான ஆக்கள்கிட்ட நான் என்னத்தை கதைக்கிறேன்னு சொல்லுங்கடா. அடே வெக்கமாடா, இது எல்லாத்தையும் கொண்டே நான் பாராளுமன்றத்துல இந்த படங்கள்ல வீடியோ வாய்ஸ் வேற போடுறாங்க. அண்ணன் இந்த படங்கள் எல்லாத்தையும் பாராளுமன்றத்துல பிரிண்ட் பண்ணி உயர்த்தி காட்டுங்க. மரியாதை இல்லடா, மரியாதை இல்லை. ஒரு பொது கக்கூஸ் இருக்கிற நிலைமை இப்படி மரியாதை இல்லை. கிளிநொச்சின மானம் பராக்கு எனக்கு அப்படி எல்லாம் போடாது. சோ இதெல்லாம் போட, ஆனா ஓமதினா பிரிண்ட் எடுத்து காட்டுவேன், வேற பிரச்சனை. ஆனால் நான் நினைக்கல, ஒரு கேவலம் கெட்ட ஆக்கள்கிட்ட திரும்ப திரும்ப நீங்க போய் விழுந்து கொண்டிருக்கிறீங்க. கிளிநொச்சி ஆக்கள் இந்த யாழ்ப்பாணத்துல பார், அடுத்தது இணிவில் பாரை பற்றி கதைப்போம். இணிவில் பாரை நிப்பாட்டும் கொண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு கடிதம் கொடுக்கப்படாது டிஎஸ்க்கு சொல்லி
பிரேசப தீர்மானமா எடுத்துனாங்க. ஆனா நீங்க நினைக்கிறீங்களே இவ கடிதம் கொடுத்திருப்பா பத்தாக்குறைக்கு பவானந்த ராயா வேற அந்த மினிட்ஸ்ல இருக்கிற அந்த கட்சியில அதை விட்ட சொல்லி வெட்டி இருப்பார். இந்த கேணியன்களோட வடக்கு மாகாணத்தை திருத்தீர்மானம் நீங்க நினைக்கிறீங்களா? மனச்சாட்சியை பற்றி சொல்லுவோம். இந்த கேணியங்களோட வடக்கு மாகாணத்தை ஒரு நல்ல தேசிய தலைவர் பிரபாகரன் மாதிரி என்னால கஞ்சாவே இல்லாத ஒரு மாகாணமா மாத்திடாது. ஆனா 100ல இருக்கிறத 10 வீதம் கொண்டு விழாமோ இல்லையோ கொஞ்சம் சிந்திங்க. இதுக்கு பிறகும் சிந்திக்கலண்டா இளஞ்சரினுக்கு ஓட்டு போடலாம், கட்டகலத்தனுக்கு ஓட்டு போடலாம், என்பிபி கபிலனுக்கு ஓட்டு போடலாம். ஆனா ஒன்று சொல்றேன், எனக்கு மட்டும் இந்த சனம் ஓட்டு போடுமே இருந்தால் முழுக்க துளைச்சு கிளீன் பண்ணிட்டு தான் போவேன். முழுக்க துளைச்சு உங்க உங்களுக்கு என்ன வெளிப்படையா சொல்றேன்னா அனுரகுமார சாநாயகட்ட அமைச்சர் மேட்ட லால்காந்தன் வீடுகள் சம்பந்தமா எல்லாம் வீடியோக்கள் வெளியால வந்து இன்றைக்கு நேரடா வெளிப்படையா உங்களுக்கு சொல்லிட்டேன். 86-18-0-32-95 ஜெர்மன்ல இருந்து எனக்கு காசு போடுறான்னா கோல் எடுத்து கோல் ஆன்சர் பண்றது இல்லை. அந்த உண்டியில ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் போட்டு இப்பதான் கோல் பண்ணி கேக்குது காசு வந்துட்டாங்க. அந்த கோல் ஆன்சர் பண்றதே இல்லை. நான் என்னடா எனக்கு அவ்வளவு தலைவிடி கோல்ஸ் மாறி ஆன்சர் பண்ணி சரியான கஷ்டம், சரியான ப்ரெஷர். உங்களுக்கு விளங்கையில 22 வழக்குகளை கௌசல்யா எனக்கு இந்த அவளை பற்றி தனி ஒரு வீடியோ போடுவோம். ஆனா கௌசல்யா காலம் நெருங்குது நினைக்கிறேன். கௌசல்யாவுக்கு அவருக்கு தனி ஒரு வீடியோ போடுவோம். இப்ப அவளோட கதைக்கிறியில சாகுவா. ஸோ அவ டிசிசி மீட்டிங்ல நீ எந்த அரசியலுக்கும் இனிமே பெருசா வர மாட்டா. நாங்கள் அதை பிரகாரில் கதைக்கிறோம். கௌசல்யா இல்ல யார் போனாலும், யார் எங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும் நாங்க ஸ்ட்ராங் அனுப்போம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய உறவும் உண்டு. என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறைய உண்டு. மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம், தேச நலன்
சனமே என் முடிவில் விடிவிருக்கும் எதிரிகளில் அழிவிருக்கும் சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன் அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே பாதிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா